எங்கேருந்து போகிறீங்க? ராயத்துலேருந்து. இல்லை வேலையை முடிச்சு எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். சேனமரத்தை வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஜூஸ் ஃபேக்டரி போகிறோம். சாமியார் ஸ்கூல். சாமியார் ஸ்கூலுக்கா? சாமி கும்பிட? சாமியார் ஸ்கூல் வந்து பஜனை பண்ணுறதுக்கு. பஜனைக்கு. இவர் எங்கேயே கிளம்பிட்டாரு? இவர் காதவழிக்கு வேலைக்கு போகிறாரு. வண்டி மாட்டி போகுது. ரைட்ல ட்ரக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. நம்ம மழை பைக்கில் போயிட்டு இருக்கோம். நம்மளும் பாலாட்டம் போயிட்டு இருக்கோம். நம்பி லிஃப்ட் கேட்டா நம்பி லிஃப்ட் கேட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் வீடியோ எடுக்கிறவங்களையும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாலான. வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பார்ட்டிக்கு அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க, அதை வீடியோ எடுக்க முடியல. அந்த மட்டத்துக்கு எடுக்க சொல்லியிருப்பாங்க அந்த கப்பி மட்டத்துக்கு. அளவு கரெக்டாக இருக்கா? வெயில் வேறு ரொம்ப ஓவர் அடிக்குதுங்க. சம்மர் ரொம்ப டூ மச். சுற்றி பாக்ஸ் பண்ண மாட்டேங்க. என்னென்ன பண்ணுமா? சுற்றி பாக்ஸ் பண்ணுமா? சுற்றி கோடு போட்டிருக்கிறதுல சுற்றி கோடு போட்டிருக்கிறது சுற்றி வாணி மாதிரி எடுக்கணும் மாட்டுக்கு. இங்கேயும் அப்படித்தான், அங்கேயும் அந்த குழியும் அப்படித்தான். 3 குழி ஆட்டுக்கு.
என்ன பண்ணுறாங்க? அழகு படுத்துறாங்க. இந்த பார்த்து சொல்லு. இந்த இடத்துல அழகு படுத்துறாங்க. இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க? இது அழகு படுத்துறாங்க. இந்த ரெண்டையும் கட்டி. இந்த இடத்த இதை கட்டி அழகுபடுத்துறாங்களா? என்ன கட்டுறாங்க? அதான் எனக்கு கேட்டேன். என்னன்னு தெரியலையா? அசிங்கமா போச்சு குமார். சரி ப்ரோ. இன்ஜினியர் அவர்தான் இன்ஜினியரு. அவர் பேர் லிப்டாப். அவர் பேர் என்னது? லிப்டாப். ஏன் லிப்டாப்னா வின்னு சொல்றோம்ல. வின்னு பேர் தான் லிப்டாப். அவரு பாருங்க விண்ணுக்கு தாட்டுக்கு இன்ஜினியருக்கு. கீழே விழுந்துருவாங்க. கீழே வந்து தொலையாத. உட்காந்து ஒரு இடத்துல போ. அப்புறம் அந்த நான் எடுத்துக்கிறேன். உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க. சரிங்க. பாருங்க மேலே மட்டும் வேண்டிய போகிறோம். லிப்டாங்குது நின்றுக்குது. ஆமாம். வெயிட் போட்டோம். அங்கே இருப்போமா செஞ்சு தூள் மண்டை போன பூந்து மேலே செத்துருப்போம். அதாங்க 2வது கிளீனுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் எடுத்தாச்சு. மண் ரொம்ப டைட்டாக இருக்குங்களாம். ஆமாம்.
வாங்க ஆப்ரேட்டர்கிட்டே கேட்கலாம் மண் எப்படி இருக்குன்ட்டு. அவர் தான் சொன்னார் எங்கள் தூரத்தில் வந்து மண் எப்படி கைஸ் இருக்கு. கை வலிக்கிறது. கேமரா கடுப்பாக தெரியுற மாதிரி தெரியுது. கேமரா மங்கல் வெளியே தான் இருக்கிறேன். அது கேமரா அதாவது கேமரா சரியில்லை. மண்ணு ரொம்ப டைட்டாக இருக்காட்டுக்கு. இன்ஜினியர் அளவு பார்க்க போறாரு. இவர் தான் இங்கே இன்ஜினியரு. அளவு பார்க்க போறாரு. எடுக்கணும். எவ்வளோ எடுக்கணும்? கொஞ்சம் எடுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் எடுத்த குழி. மொத்தம் 3 குழி, 2வது குழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியர் வந்து பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் எடுக்கணுமா. அவ்வளோ டைட்டாக இருக்காது. சொல்கிறேன் சாண்டா குச்சி பையனே. சாண்டா குச்சி பையன் அர்த்தம் தெரியுமா? ஒழுங்கா உட்கார என்ன மல்லே திமுக போகிறேன். நிப்பாட்டி எப்படா போறீங்க? பாருங்க गाइस, வண்டி நிப்பாட்டி டீ குடி போறான். அப்பதான் டைம் பாஸ் ஆகும் ஆளுக்கு. டைம் பாஸ் வேலை நிக்குது. வேலைக்கு அடுத்து தான் சோறானோம். எங்க ஓனர் ஃபோன் பண்ணுவாரு, என்ன பல வண்டி நிக்குதுன்னு. திட்டலாம் மாட்டாரு. டீ குடி போற மாதிரி அப்ப குடிச்சிட்டு வாங்க சொல்லுவாரு. இருந்தாலும் வண்டி நிறுத்தி எப்படி போறது? கடை பக்கமா இருந்தா பரவாயில்ல. அந்த இடம் தான் எதிர்த்தாப்புல கடை அப்படின்னா கூட பரவாயில்ல. போய் நிறுத்தி கூட டீ குடிக்கலாம். கடை அங்கிருந்து 1 கிலோமீட்டருக்கு மேல போகணும். வண்டி நிறுத்தில போக முடியும்? ஏன்னா கருப்பா தெரியுதா பழம்? நீ பரவாயில்ல, கொஞ்சம் மூடு. ஏதாவது தள்ளி விடாத, கம்பு உட்காரா. நான் முடிய போறேன். கருப்பா தெரியும் அண்ணா. விட ஓனோட சொல்லி கொஞ்சம் வெள்ளையாக்கிடலாம். பாருங்க गाइस, கேமராமேனு பாரு. எப்போ இப்போ காலேஜ் வர போகிறான். எப்போ டைம் தான் 1 மாதம் ஆச்சு அவன் வண்டிக்கு வந்து. பாருங்க இப்போ ஆரம்பித்தான் நான் ஃபோனு. என்ன 24 hours ஃபோன் பேசினே தான் இருக்கிறானு. இப்போ 6 மணி இப்போ மணி எத்தனை பார்த்துங்க? மணி இப்போ தான் 1:10. வந்ததுலேருந்தே ஃபோனை தான் பேசுகிறேன். வந்ததுலேருந்து ஃபோன் எடுத்தோம்னா என்ன ஃபோன் எடுக்கல, இன்னும் வைக்கல. பாருங்க गाइस, நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ நான் ஆல்ட்ரு பிரேக்கப் ஆயிருந்தேன் டக்குன்னு. கடவுளே சாமி புள்ளியா பிரேக்கப் ஆயிட்டு சாமி வேண்டாம். வேறு மாதிரி பிரேக்கப் பண்ண மாதிரி தான் இருக்குது. அழுவு போறான். சரி சரி. அங்க ஏதோ வண்டி ஓடுறது, என் பூஜை எடுத்து ஓடுறேன். அது என்ன நிமிஷங்க? அதான் குழி போட்டுது. இது மாதிரி குழி, இது போஸ்ட் கம்பம். அங்க என்ன பண்றாங்க? எல்லாம் மட்டம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கட்டும் மேடம். டீ வாங்கி தர சொன்னா வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் சொல்லுவோம். நீங்க
சொன்ன கடை தான். இது ஒரு கடை தான் டீ கடை இருக்குது ஒழுங்கா. இந்த கடைக்கு தான் போகலாம். இன்பா ஹோட்டல். செலவு வைக்கணும் பாரு 600. பார்சல் வாங்கி எடுத்துச்சு. டீயும் போண்டா எல்லாம் வாங்கிட்டு வண்டிட்டு வந்துட்டோம். ரிசர்வ் வந்துச்சு. ரிசர்வ் போடு. இல்லை ரிசர்வ் வந்துச்சு. ஆப்ரேட்டர் ப்ரோ வாங்க ப்ரோ டீ குடிக்க. அங்கே போகலாமா? குடிக்கலாம். ஆமாம், இங்கே 50 ரூபாய்க்கு 5 ரூபா. இந்த கடையில் இப்படி தான் வாங்க. டீ கடையில் அப்படி. சரி விடு ஏக்கா. எப்படிக்கா கடைக்கெல்லாம் வரணுமா வரக்கூடாதா எப்படி நான் கேட்க வேண்டியதானே? நீங்க எடுத்து போடுவீங்க. அவர் பார்த்துட்டு நாளைக்கு அந்த ஹோட்டலில் போனால் திட்டணும். அவர் முதச்சுட்டு அந்த உள்ள ஓடி விடுவேன். அவர் தெரியல. அவரே நாளைக்கு உள்ள போயிட்டாரு. அவருக்கு 5 பேர் டீ வேணும், 7-8 பேர் குடிக்கலாம். அங்கே 50 ரூபாய் வேணா குடிக்கலாம்ப்பா. நம்ம குடிச்சோம்ல அந்த டீ கடை. அங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை கிளாஸ் இருந்தீங்க? 7. கரெக்டாக இருக்குதா? எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். 4 6 ஓகே. அதான் அந்த அக்கா சொல்லி சொல்ல வந்து 7 டீ 7 கப்புனே அதிகமாக தான் கரெக்டாக வந்துருக்கு பாரு. நான் வேணும். அது இருக்கிற முக்கியமான ஃபோன் பேசிக்கிறாரு. குடிக்கலாம் வேணா. அது இது எனக்கு 2 எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது, 4 எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாரு. போண்டாலாம் எவ்வளோ? போண்டா அது கூட எது போதும் அடி ஆஃப். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா டீ குடிச்சாச்சு. திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு குழி எடுத்தாச்சு. இப்போ 2வது குழி எடுத்துகிட்டு இருக்கு. கம்பி நடுவில் இருக்கனால எடுக்க முடியல. மண் வேறு ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ வேர்க்கட்டையெல்லாம் இருக்குது. மரத்தோட வேர்க்கட்டெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது. மண்ணே வர மாட்டேங்குது. ரொம்ப டைட்டாக இருக்குது. என்ன கவலை சாப்பிட போகிற? இந்த குழியா நீங்கள் நம்ம வண்டி தான் எடுத்துச்சு. இது இவ்வளோ பெரிய குழியா? எது எந்த வண்டி? இவர் தான் எடுத்தார் இந்த குழி. அன்றைக்கி வேணும் எடுத்தது. பாருங்க எவ்வளோ ஆளாக போயிருக்குன்னு. பக்கத்தே இது வரைக்கும் போவோம். அன்றைக்கி ஃபோனு ஓனர் வெளியே எடுத்து போயிட்டாரு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. அன்றைக்கி ஃபோன் இல்லை, அதனால் வீடியோ எடுக்கல. அதனால் 2 நாள் இந்த குழி எடுத்தேன். பெரிய வண்டியை முன்னாடி சேர்ந்து அடிச்சு இந்த குழி. சின்ன வண்டி தான் உள்ள அடிச்சு அடிச்சு. ரெஸ்டாரண்ட் கட்டுறாங்க, அதுக்கோசம் தண்ணி தொட்டி கட்டுறதுக்கோசம் தான் நீ குழி தோண்டது. இந்த இப்போதான் தொட்டி கிணறு நினச்சிக்காதீங்க, தொட்டி இது. அதாவது தண்ணி தொட்டிக்காக கட்டி தோண்டணும். அன்றைக்கி நம்ம வண்டி தான் தோண்டிச்சு. சின்ன நம்ம வண்டி தான் நம்ம வண்டி குட்டி டச்சு தான் அவ்வளோ தோண்டிச்சு. பெரிய வண்டி செஞ்சு 2 வண்டி சேர்ந்து அன்றைக்கி செஞ்சுச்சு. அன்றைக்கி ஃபோன் இல்லை, நீங்கள் வீடியோ எடுத்துருப்போம். ஒரு 2 நாள் வேலை செஞ்சா நீ ஃபோனு வெளியே போயிடுச்சு. கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதனால் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. நம்ம வண்டி தான் தோணுச்சு. பாருங்க, இது 3வது குழி. 2 குழி. அது மொதல் குழி, 2வது குழி சொன்ன காமிச்சேன். இது 3வது குழி ஆரம்பிக்குது. இந்த 3 குழி எடுத்துகிட்டு அவ்வளோதான். பாருங்க, மண் ரொம்ப டைட்டாக இருக்கனால பக்கெட்டு மெதுவாக தான் மண் அள்ள முடியுது. அடியிலலாம் பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப டைட்டாக இருக்கனால மண்ணே வர மாட்டேங்குது. ஏன்னா மண் சலுசலுன்னு வரும். ஈரமாக வேறு இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் குழி எடுக்கவே லேட் ஆகுது. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லேட் ஆகுதுன்னு. ஒரு பக்கெட் மண்ணாலவே
இதே மாதிரி இந்த கோடு போட்டுருப்பாருங்க, நல்ல கோடு. இந்த அங்கே இருக்க எடுத்த மாதிரி இங்கே எடுக்கணும் 3 பாக்ஸும். எடுத்துகிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. காய்ஸ் வாங்க டீ குடிக்கலாம். இதோட 2வது டீ, நம்ம வேலை செய்கிறதுக்கு 2வது டீ. யோபா எப்படி வந்துட்டு வர்றாரு. அவருக்கு வண்டி வேலை பார்த்தா முடிஞ்சு வந்துச்சு. அப்படியே இட்டாசி வந்தார், சரி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு டீ குடிக்கிற டைமில் ஓட்டி பார்க்குறாரு. நம்மளால் இப்போ தான் வண்டி கற்றுக்கிறாரு. ஆட்ட ஆடிட்டு இருக்கிறான். நான் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாங்க. ஸ்கூல் போகிற மாதிரி ஒன்றும் தெரிலங்க. கடைசியில் வண்டி தான் ஓட்ட வருவான், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேஸ்ட்டாக ஸ்கூல் போயிட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் பெரிய ரவுடியாக வருவாங்க. ஆர்பி புத்தூரில் அவன் பெரிய ரவுடியாக வருவான் பின்னாடி. நம்ம சிவா சீனியர் ஆப்ரேட்டர் வந்து இட்டாச்சி கற்றுக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. பரவாயில்ல, ஓரளவுக்கு போடுறாரு. அவருக்கு இட்டாச்சி ஓட்டணும் கொஞ்சம் ஆசை. டீ குடிக்கலாம். இவ்வளோ நேரம் எங்கே இருந்தாலும் தெரியல, இப்போ வந்து டீ குடிக்கிறாங்க காமிக்கிறான் பாருங்க. இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்தோம். அதுக்கும் 2வது டீ குடிக்கிறாங்க எல்லாரும். நானும் தான் குடிச்சேன். பாலாபுரம் ஆக்க போறாரு பாருங்க. ஒரு நாளைக்கு 10 டைம் டீ கடைக்கு போயிடுவாரு. அவர் டீ எல்லாம் குடிக்க மாட்டாரு, இருக்கவே மாட்டாருங்க. டீயில் பாருங்க, அவரு டோர் கூட இல்லாமல் இருப்பாரு, ஆனால் டீ எல்லாம் இருக்கவே மாட்டார். அது இல்லாமல் பார்சல் வாங்கிட்டு இருந்தா ஒரு 2 டைம் தான் குடிப்பாரு. நேரில் போய் குடிப்பாரு. குடிச்சா 10 டைம் குடிப்பாரு. குடிச்ச மாதிரி இருக்கான். ஆமாம், கடைக்கு தான் போவார். ஆமாம் ஆமாம். டிப்பர்னு கொட்டாமல் நிற்கிது. ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான். ஆடு குளிர் கூட விழுந்துட்டு போதுரா, பார்த்துக்க. பாலாபுரம் பாருங்க உட்காந்துருக்காங்க. வண்டி இப்போ தான் கற்றுக்கிறாரு. வண்டி எப்போ இருக்கு? தூக்குறாரு பாருங்க வண்டியா. இல்லைலாம் எடுத்துட்டு தானே. மண்ணு டைட்டா இருக்குதான். அங்க வண்டியோட தானே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க என்ன பண்றாருன்னு. ஒரு பக்கெட் மண்ணாளி போட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. அங்க தூக்குறாரு பாருங்க. என்ன பண்றாரு பாருங்க. இப்பதான் கொஞ்சம் ட்ரைனிங் அதெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இப்பதான் எது எது எந்த லிவரும் தொட்டு பாக்குறாரு. அவ்வளவுதான், உன் வண்டி மாதிரி இல்ல. அதோட ஒரு தான். பாரு என்ன பண்றது. அரமாடி அம்மா அதில் படுத்துட்டு எழுதுற அப்படி.
பூமை ஃபுல்லாக அழுத்துனா அங்கே பாருங்க வண்டி தூக்குது பாருங்க. மட்டும் அடிச்சிச்சு கம்பி, அந்த மாதிரி மட்டும் அடிச்சிச்சு கம்பி. அரை மணிக்கு தான்மா. டீ குடிச்சு சளி பிடிச்சிக்கிச்சு guys. ஆமாம் ஒரு ரெடி. வண்டி ரிவேஸ் பார்க்குறாங்க 2 பேரும். என்னண்ணா பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க நம்ம வண்டி வச்சுக்கிட்டு. ஏய் குளிக்கல விழுந்துடாதான். சம்மந்தமே என்ன பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ என்னன்னா ஒரு கிலோ செருப்பு உள்ள விழுந்துருச்சு அங்க. ஏன்டா செருப்புலாம் நடந்தோட கேளு சொல்லு. அண்ணன் பாலிமர் சேனல் எடுக்கிறாருல, பார்லிமெண்ட் நியூஸ்ல இருந்து வந்திருக்கோம். எதுக்கு செருப்புலாம் நடந்துட்டு இருக்கீங்க? சொல்லு. பிரஸ் மீடியா எடுக்கும்போதெல்லாம் சொல்லு. ஏன் என்ன காரணத்தினால செருப்பு போடல? சொல்லு. உன்னோட கோரிக்கையை சொல்லு, நிறைவேற்றிடுவாங்க. உன்னுடைய கோரிக்கையை சொல்லு. என்ன நீங்க என்ன காரணத்தினால செருப்பு இல்லாம நடக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, எங்கள் 2 பேருக்கு சண்டை. இப்போ செருப்பு அப்படியே உள்ள காமி உள்ள கிடக்கு ஒரு செருப்பு. 2 பேரும் சண்டை, இவ்வளோ பேருக்குள்ளே உள்ள போட்டாங்க. எப்படி செருப்பு பாருங்க கீழே கிடக்கு. 2 பேருக்கு சண்டைனால செருப்பத்திக்கு உள்ள போட்டாங்க. சொல்ல மாட்டேங்கிறாயா? வண்டி விட வாங்க போய் கிணத்துக்குள்ள பார்க்கலாம். கிணறா தொட்டியானே தெரியல. அதான் செருப்பு அங்க எடுக்க பாருங்க. தண்ணியில இந்த பக்கம் வர மாட்டேங்குது. நாங்களும் தண்ணியில கல் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. கேமராமேன் ப்ரோ இங்க வாங்க. ஹலோ, நான் தாங்க கேமராமேன் பேசுறேன். ப்ரோ இங்க வாங்க, ஐடியா பண்ணலாம். செருப்பு அங்கே கிடக்கு பாருங்க. செருப்பு தான் அழுதுகிட்டு இருக்கான். அதே நூல்ல கட்டி விடுறேன்னா இறங்க மாட்டேங்கிறான். அந்த நூல்ல கட்டி இறக்கப்போம் உள்ள. மச்சி இன்னொரு செருப்பு எடுத்துட்டு வா. இன்னொரு செருப்பு எடுத்துட்டு வா. நீ சூசைட் அட்டன் பண்ணிட்டு போவா. செருப்பு தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியிலேருந்து இந்த சைடு வர மாட்டேங்குது. தண்ணியிலேயே அங்கே மிதந்துக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து கல் எடுத்து போடு. அப்படியே இந்த பக்கம் வரட்டும். கல் எடுத்து போடுற வரட்டும். கல் எடுத்து போடுறது தண்ணியில இந்த பக்கம் வரட்டும். உன் கண்ணுக்கு தண்ணி தெரியுதா இல்லையா? வயசு பார்த்தீங்கன்னா அந்த 3 குழி எடுத்தாச்சு பாருங்க. வாங்க 1 2 இங்கே ஒரு 3 3ஆவது குழி முடிய போகுது. ரொம்ப லேட் ஆகுது. ரொம்ப மண் டைட்னு சொன்னல, ரொம்ப பக்கெட்லேயே மண்ணே வரல மாதிரி பார்த்தாவே தெரியும். ரொம்ப டைட்டாக இருக்குது. அவ்வளோ அதை எடுத்துகிட்டு நம்ம 1 கிலோ செருப்பு உள்ளே விழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். அவங்க 2 பேரும் சண்டையில் செருப்பு உள்ளே போட்டாங்க பாருங்க. வீட்டுக்கு கிளம்பிடலாம். அவ்வளோ அந்த 1 குழி அள்ளிட்டு அவ்வளோ ஆரம்பிச்சு. காய்ஸ் பார்த்தோன்னா குழி எடுத்தாச்சு. அவனுக்கு தரணி செருப்பு கீழே விழுந்துருச்சுல்ல, அது எடுக்கலான்ட்டு வந்துருக்கோம். செருப்பு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம்.
ஒரிலா செருப்பு வசலாம் நம்ம வண்டியை மெதுவா ஒரிலா செருப்பு வசலாம் நம்ம ட்ரை பண்ணி இறங்கலாம். போதோடு பக்கெட் மேல தூக்க இப்ப பாரு சிவா இறங்க போறாரு. அது செருப்பு வசலாம் மெதுவா விடு. நான் பாரு எங்க தலைவன் நினைக்கிறான். பாருங்க செருப்பு எடுத்துரு அப்படி எங்காலு. உள்ளே ஏறதுக்கு அப்படியே உள்ளே இருந்து காலாந்து குடிக்கிறோம். குடிக்கல விட்டாச்சு. பழிக்கு பழி. தலையில கிடக்குறா. பிடிக்க முடியாதா? குரங்கு வத்தில காமிச்சிட்டு இருக்க அப்படிங்காலு. செருப்பு எடுத்தாச்சு, சிவா விட்டு எடுத்தாச்சு. அது ஃபுல்லான வீடியோ. பாருங்க செருப்பு எடுக்குது என்ன மாடு பட்டாங்கன்னு. வாங்கலாங்க பாரு அங்க பாரு. ரெண்டு பேரும் கை போட்டு இழுக்கிறாங்க. அப்பா வரமாட்டீங்களா? ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கிறாங்க ஜேசிபியா. இங்க ரெண்டு பேரும் கீழே போறாங்க எப்படி தெரியுது. அவ்வளோ செருப்பு எடுத்தாச்சு, 3 குழியும் எடுத்தாச்சு. இப்போ டிராக்டர் அங்கே நிற்கிது, வண்டியில் ஏற்றிட்டு கிளம்பலாம். அவ்வளோதான். வண்டி எடுத்து கிளம்பலாம், ட்ரக் எடுத்துட்டு பில் போட்டு கிளம்பலாம். அவ்வளோதான். குழியில் செருப்பு எடுத்து வண்டி மேலே ஏற்றி பில் போட்டு கிளம்பியாச்சு. வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். வண்டி மேலே ஏற்றிட்டு கிளம்புறது அவ்வளோதான். நம்ம என்ன பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிளம்புறது, சங்கரனை கிளம்புறாரு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ட்ரக்கில் கிளம்பிடலாம்.